அம்மா நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். ஒரு சில காரணத்தால வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் நம்ம வீடியோ அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி, அதுவும் நவமி திதி புதன்கிழமையில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறது பிறக்குது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியே சரஸ்வதி பூஜையும், அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி விஜயதசமியும் நமக்கு வருது. அக்டோபர் மாதத்துல புரட்டாசி மாதமும் ஐப்பசி மாதமும் இணைஞ்சே வரும். நமக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் வந்து கன்னி ராசியில அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போக போறாரு. செவ்வாய் வந்து துலாம் ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போக போறாரு. புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசிக்கு வராரு. குரு பகவான் வந்து மிதுன ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு அதிசாரமா பயிற்சி அடைய போறாரு. சனி பகவான் வந்து மீனத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு வந்து கும்பராசியில செஞ்சரிக்கிறாரு. கேது வந்து சிம்ம ராசியில செஞ்சரிக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த அக்டோபர் மாதத்துல தீபாவளியும் கந்தசஷ்டி விழான்னு சொல்லக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நமக்கு வருது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த அக்டோபர் மாதம் தொடங்குவதால கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னாலே மேச ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய். செவ்வாய் வந்து இந்த அக்டோபர் மாதத்துல 7ஆம் வீட்டுல இருக்கிறார். செவ்வாய் இந்த மாதத்தின் கடைசியில தான் 8ஆம் வீட்டுக்கு போக போறாரு. அப்ப அது வரைக்குமே 7ஆம் வீட்டுல தான் இருக்கிறாரு. மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். அதனால தன்னம்பிக்கை அதிகமா கிடைக்கக்கூடியவன் செவ்வாய். அப்பா அவரு வந்து சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதையும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உருவாகும். உங்களுக்கு எல்லா காரியத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்க செலுத்தணும். அப்பதான் எந்த விஷயமா இருந்தாலும் முடிவுக்கு வரும். சின்ன சின்ன வேலைகளா இருந்தா கூட அது இழுபறி நிலையில தான் இருக்கும். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்றவர்களையும் சக ஊழியர்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து தான் போகணும். ஒரு சில காரியங்களை அனுசரித்து போகுவதன் மூலம்தான் அந்த காரியத்தை முடிக்க முடியும். உங்களால குடும்பத்துக்குள்ள சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. இந்த மாதத்துல புதன் அப்படிங்கிறவரு 7ஆம் வீட்டுல தான் இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே சூரியனும் 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு. புதனும் 7ஆம் வீட்டுல தான் இருக்கிறாரு. அப்ப 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கவலைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது. 6ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த புதனால கடன் சுமை அதிகரிச்சிருக்கும். மனதுல கவலைகள் அதிகரிச்சிருக்கும். கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ஒழுங்கா நடந்திருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். மாமா மச்சான் வழியில எல்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே 7ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு தீரப்போகுது. சப்தமஸ்தானத்துல புதன் வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் குறையும். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், இல்ல நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன், இப்ப வந்து பார்ட் டைமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நல்ல வேலை அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். குடும்பத்துல ஏதாவது ஒரு செலவு அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும். இல்ல வீடு கட்டிருப்பீங்க, இல்ல வண்டி வாங்கியிருப்பீங்க, அதுக்கு டியூ கட்ட முடியாம இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை தொடங்கிட்டு பணம் இல்லாம தடைப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்துல அதிகமான கவனத்தை செலுத்துவீங்க. அதை தங்கு தடையின்றி நடக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சியை இனிமேல் எடுப்பீங்க. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமா கடகராசிக்கு பேச்சியாக போறாரு. இந்த மாதத்துல அதிசார கதியில செல்லக்கூடிய குரு பகவான் வந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் அதிகரிக்கும். அக்கா தங்கச்சி இருந்துச்சு அப்படின்னா காது குத்து, பிள்ளைகளுடைய சடங்கு, இந்த மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கும்.
அப்ப செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 8, 10, 12 இடங்கள்ல பதியுது. 8ஆம் இடம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவு சிறப்பான இடம் தான். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. அப்ப தொழில் வளம் இனிமேல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்குது. விரயங்கள் அப்படிங்கிறது ஓரளவு இருந்தாலும் அதை சுப விரயங்களா மாத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு பகவான் வந்து சுப காரகன் அப்படிங்கறதால சுபத்துவமான நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இல்ல. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கறதால குரு பார்க்கறதால அச்சப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. குருவோட பார்வை பலத்தால தடைப்பட்ட காரியம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க தொடங்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை மறையும் உங்களுக்கு. பாக பிரிவினையில சுமூகமா சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது தீரப்போகுது. தாய் தந்தையருக்கு உங்களுக்கு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு மறையும். அவர்களோடு நல்ல உறவு அப்படிங்கிறது இனிமேல் இருக்கும் உங்களுக்கு. புதிதா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில அதிகமான ஆர்வத்தை காட்டுவீங்க. அப்படி புதிதா தொழில் தொடங்கணும் அப்படின்னா சின்ன சின்ன முதலீடு கொண்ட தொழில் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை மட்டும் முயற்சி பண்ணுங்க. பெரிய தொழில் முதலீடு அப்படிங்கறத இந்த காலகட்டத்துல செய்ய வேண்டாம். ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு வந்து விரைய சனியா இருக்கிறாரு அப்படிங்கிற போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மேஷ ராசிக்காரர்கள் சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு 10ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு போறாரு. கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. தன லாபாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்ல தடுமாற்றமும் தடைகளும் வரும். அப்ப சில காரியங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த காரியம் அப்படிங்கிறது முடியாம போகலாம். அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் வீண் பழிகள் அப்படிங்கிறது வரும். வீண் விரயங்கள் வரும். வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் கூட மற்றவர்களுக்கு போகலாம். அப்ப நீங்க நல்லவர் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களே வந்து முதுகுல குத்தக்கூடிய நேரம் அப்படிங்கறதால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். குடும்பத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சூரியன் வந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. அந்த நேரத்துல அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டுல சூரியன் சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மேஷ ராசிக்கு சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறாரு. அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பிள்ளைகளால மனதுக்கு நிம்மதி அப்படிங்கிறது ஏற்பட போகுது. பழைய வீட்டை கொடுத்துட்டு புதிய வீடு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். நாளுக்கு நாள் தங்கம் விலை கூடுவதால பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தங்கம் வாங்குவது முதலீடு செய்வது போன்றவற்றையெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. உங்க ராசிநாதனா செவ்வாய் வந்து உங்களை நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே. அப்படிங்கிற போது ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப பிள்ளைகளுக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் உண்டு. சூரியனை சனி பகவான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பிள்ளைகளால சின்ன சின்ன அலைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதனால எல்லா வகையிலையும் வெற்றியை தரக்கூடிய வகையில செவ்வாய் வந்து இருக்கிறாரு. அப்ப எடுத்த காரியத்துல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உறவினர்கள் நண்பர்களிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அற்புதமா தான் இருக்கு. 9ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல மறைய போறாரு. அதனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது விபத்துகள் ஏற்படுவதற்கும் வண்டிகள்ல பழுது அப்படிங்கிறது அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சிறப்பா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உயரதிகாரிகளை பகச்சுக்காம தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தும். ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உங்களால முடிஞ்சதை உதவி செய்யுங்க. இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் மிகப்பெரிய அளவுல பாதகமும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம்.